அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மாதிரி ரமதானில் நாங்கள் குர்ஆன் எப்படி ததப்புர் பண்ணுறோம், குர்ஆன் எப்படி சிந்திக்கிறேன்ற ஒரு பயிற்சி நிறைய நாங்கள் பார்த்தோம். அதில் கலந்து கொண்ட ஒருவர் தான் சகோதரர் ஃபாயிஸ் அவர்கள். உங்களுக்கு இப்போ எத்தனை வயசாகுது? எனக்கு 65 வருஷம் ஆகுது. 65வது வயசில் நீங்கள் எங்களுடைய ததப்புர் குர்ஆனை சிந்திக்கிற பயிற்சி நேரில் கலந்து கொண்டு இது எப்படி சந்தோஷமா உங்களுக்கு? திருப்தி, மனசு திருப்தியான விஷயம். எப்படி இந்த ஒரு பயிற்சி நேரம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அல்ஹம்துலில்லாஹ், என் வாழ்க்கையில் இவ்வளோ காலம் நான் குர்ஆன மேலோட்டமாக ஓதினதல்லாமல் உள் தெளிவுண்டுமே எனக்கு இவ்வளோ காலம் கிடைச்சல. என் 65 வயசுலேயும் நான் இதை கடைசி 10 நாள்லேயும் முடிவு செஞ்சேன். அடே நான் 25 வருஷத்துலேருந்தே இதை ஆரம்பிச்சிருந்தா இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு குர்ஆனை பற்றி ஒரு தெளிவுண்டு கிடைச்சிக்கும், இன்னும் 10 பேருக்கு இதை சொல்லிக் கொடுக்க சந்தர்ப்பம் கிடைச்சிக்கும்ன்றத நான் எனக்குள்ளே நான் முடிவு செஞ்சு கொண்டேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஒரு சூரத்தை நாங்கள் படிக்கிற நேரம் நீங்கள் படிச்சீங்கன்னா பல சூரத்தில் படிச்சிக்கிறோம். நீங்கள் சுயமாக அந்த சூறாவுடைய பொருள்களை வாசித்து அந்த குர்ஆனில் அந்த சூறாவில் இருக்கிற சொற்கள் எல்லாம் பார்த்து நீங்கள் ஒரு ததபுரன் பண்ணி அதில் என்னென்ன விஷயம் உங்களுக்கு விலையும் கொள்ளையுமா இருந்துச்சு? பொதுவாக மனுஷன் வாழ்க்கையில் என்ன தேவையோ அத்தனையுமே குர்ஆனில் இருக்கிறன்றத இதை 10 நாளைக்குள்ளே தான் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு. நீங்கள் குர்ஆனை படிக்கிற நேரம் சிலதுகளில் அல்லாட சிபத்துகள் அஸ்மாக்கள் கூடுதலாகும், சிலதுகளில் குறைவாகும். அப்படி பார்த்தோம். சிலதுகளில் அல்லாவுடைய கட்டளைகள் ஏதாவது வந்திருக்கும், சிலதுகளில் கட்டளைகள் வந்தில்லை. சில விஷயங்களுக்கு பல முறை பல இடத்துகளில் ஒரே விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிற இதை நாங்கள் நடைமுறைப்படுத்தணும் உண்டு. சில விஷயங்களை சத்தியம் பண்ணி சொல்லிக்கிற இதுதான் உங்களுக்குள்ள தெளிவு. இதை நீங்கள் அடிபணிஞ்சு இது முறை நீங்கள் வாழணுன்றத வெளிப்படையாக சொல்லிக்கிற நாங்கள் தான் அதை விளங்கி கொள்ளாமல் இவ்வளோ காலம் ஏந்திக்கிறோம். மனிதன் வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அத்தனையுமே அதை குர்ஆனில் அடக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சூறாவை நாங்கள் பார்த்தோன்னா முன்னுக்குள்ளதும் அதுக்கு பின்னுக்குள்ளதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். சில சூறாக்களில் ஆரம்பமும் கடைசியும் ஒரே மாதிரியே விளக்கமிக்கும். குர்ஆனை நான் நினைக்கிறேன் எல்லாரும் லேசாக படிச்சுக்கிறீங்க. எல்லாரும் லேசாக படிச்சு அல்ஹம்துலில்லாஹ். இந்த முயற்சி நீங்கள் தொடர்ந்து தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ். இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம். தொடர்ந்து நான் இதில் ஈடுபடுவேன். முயற்சியில் ஈடுபடுறதுக்கு நியத்து வச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அடுத்த வருஷம் இந்த காஃபில் நீங்கள் கலந்து கொள்வீங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா ஹயாத்தை நீட்டி வைக்கணும். அல்லாஹ் தஆலா இன்னும் பல சூறாக்கள் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் படிக்கிறதுக்கு முயற்சிப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.